character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம 11th standardல physics பார்க்க போறோம். Okay, physicsல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 3rd யூனிட் போயிட்டு இருக்கோம். ஸோ 3rd யூனிட்ல வந்து கிளாஸ் எடுத்துருப்பேன். 11th A2க்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். 3rd யூனிட் எடுத்துட்டேன். 11th A1Bக்கும் A1Aக்கும் இன்னும் உங்களுக்கு கிளாஸ் போயிருக்காது. ஓகே, அந்த 3rd யூனிட்ல. அந்த 3rd யூனிட்ல உங்களுக்கு என்ன எடுத்துருக்கணும் A2க்கு, அதில் வந்து நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் வரும்போது நான் அந்த 11th A2க்கு எடுத்ததை உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். சரியா? இப்போ உங்கள் வீடியோ பார்க்க போகிறது இப்போ 11th 3rd யூனிட்டில் எடுத்த டாபிக் 11th A2க்கு எடுத்த டாபிக் இல்லாமல் அனதர் டாபிக் தான் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. நான் கிளாஸில் வந்து மீதி அந்த டாபிக் வந்து நான் எடுப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் 3rd யூனிட் எடுத்துங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஒரு டாபிக் இருக்கும் புக்கில். ஸோ அந்த டாபிக் எடுத்துங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேன் பிளேஸில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இதை நிற்கணும். ஸோ அது நிற்கிறதுக்கு அந்த பிளேஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த பிளேஸில் இருக்க ஒரு டேபிள் ஒரு திங்ஸ் வைக்கணும்னா அந்த டேபிள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதே போல் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். ஸோ அந்த ஃபோர்ஸ் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா சொரசொரப்பான ஒரு பகுதியில் இருந்தால் தான் அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்காது. இப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரோலிங் ஆகணும். ரோலிங் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ சூட்கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சக்கரத்தை வந்து கட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த சூட்கேஸை வந்து திங்ஸை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரோலிங்கில் அந்த சக்கரத்து மூலமாக என்ன ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு திங்ஸை ஒரு சூட்கேஸில் வச்சு கொண்டு போகிறது ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கையில் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரோலிங் ஃப்ரிக்ஷன் மூலமாக இப்போ ரோலிங் பேக் இருக்கும். ஸோ ரோலிங் பேக் மூலமாக நீங்கள் பேக்கில் வச்சு ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் தான் அந்த வீலுக்கும் கீழே அந்த பிளேஸுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன், தட் இஸ் கால்ட் த ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் மூலம் ஒரு ஆப்ஜெக்ட்டை இன்னொரு பிளேஸுக்கு ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். தட்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். த இன்வென்ஷன் ஆஃப் த வீல் பிளேஸ் a crucial role human civilization. ஸோ இந்த வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் ரோலாக இருக்குது ஹியூமன் சிவிலைசேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ காருன்னு எடுத்துட்டிங்களா சரி, பஸ்ஸுன்னு எடுத்துட்டிங்களா சரி, லாரி எடுத்துட்டிங்களா சரி, சைக்கிள் எடுத்துட்டிங்கனாலும் நீங்கள் ஓட்டுற 2 வீலர்ஸ் எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் தான். ஸோ அந்த டயர், அந்த வீலோட டயர்ஸ் அது ஏன்னா அது இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு பிளேஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த டயருக்கும் ரோடுக்கும் உள்ள ஃபோர்ஸஸ் அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதில் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது நம்ம டயர் கூட நம்ம சொல்லலாம். வீலோட டயர்ஸுக்கும் ரோடுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் அது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் சூட்கேஸ் வித் ரோலிங் ஆன் த கோஸ்டர்ஸ். ஸோ ரோலிங் ஆன் த கோஸ்டர்ஸ். ஸோ சூட்கேஸில் ரோலிங் பண்ணியிருப்பாங்க, அந்த கோஸ்டர்ஸ் லோன் பண்ணியிருப்பாங்க. ரோலிங் வீல்ஸ் மேக்ஸ் இட்ஸ் ஈஸியர் தென் த கேரிங் லக்கேஜ். ஸோ நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். when an object moves a surface, essentially it is sliding on it, but wheels moves on the surface through the rolling motion. So wheels வந்து சர்ஃபேஸில் எது மூலமாக மூவ் அப்படின்னா ரோலிங் மோஷன் மூலமாக மூவ் ஆகும். In rolling motion, when a wheel moves on the surface, the point of the contact with the surface is always at rest.
Since the point contact is rest, there is no relative motion between the wheel and surface. So point வந்து அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ பாயிண்ட்ஸ் அது வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா, since the point contact is rest, ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது there is no relative motion between the wheel and the surface. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது வீலுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில் உங்களுக்கு எந்த ஒரு ரிலேட்டிவ் மோஷனும் இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் அட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னா இதை அண்டர்லைன் பண்ணிங்க. சின்ஸ் பாயிண்ட் கான்டாக்ட் இஸ் ரெஸ்ட்டு, தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு மோஷனும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஸோ மோஷன் பிட்வீன் த வீல் அண்ட் சர்ஃபேஸ் சேம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ அட் த சேம் டைம் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது வித்தவுட் எ வீல். ஸோ வித்தவுட் வீலில் நம்ம மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே மூவ் ஆகிறது வந்து கஷ்டம். வித்தவுட் வீல் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஒரு பிளேஸ் சர்ஃபேஸில் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக மூவ் பண்ணலாம், இல்லைனா வீல் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஸோ டஃபஸ்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறேன், வித்தவுட் வீல் there is a relative motion between the object and surface, as result frictional force is larger. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு லார்ஜராக இருக்கும். வீல் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லார்ஜராக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறதுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ திஸ் மேக்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு மூவ் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். த figure shows the difference between the rolling and kinetic friction. So rolling friction kinetic friction ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. this is rolling friction. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க, மேலே அந்த ஆப்ஜெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு மேலே ஆப்ஜெக்ட் கீழே சம் ஆஃப் அந்த வீல் வச்சுருக்காங்க. ஸோ வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வீல் வச்சு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ரோலிங் இதுதான் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். திஸ் இஸ் த ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து மூவ் ஆகுது. திஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது பார்த்தா திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் இது பார்த்தா எந்த ஒரு வீல்ஸ் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் அதிகமாகிடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது உங்களுக்கு டஃப் ஆகிடும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். ஸோ ஐடியலி இன் பியூர் ரோலிங் மோஷன் ஆஃப் த பாயிண்ட் இன் த கான்டாக்ட் வித் சர்ஃபேஸ் ஷுட் பி ரெஸ்ட், but practice it is not so. So due to the elastic nature, the surface at the point contact, there will be some deformation on the object at this point on the wheel or surface as shown in the figure. So அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான் அது. Due to this deformation, there will be minimal friction between the wheel and surface. கண்டிப்பாக டிஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா மினிமல் ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் டிஃபார்மேஷன் ஆகும் அப்படின்றாங்க. வீல் அண்ட் சர்ஃபேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதுதான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே இருந்து எழுதிங்க, the elastic nature of the surface at the end of the contact there will be some deformation of the object. This point on the wheel of the surface as shown in the figure, due to this deformation there will be minimum friction between the wheel. இங்கேருந்து எழுதிங்க there will be nirkuba. So there will be the minimum friction between the wheel and surface. It is called as, so wheelக்கும் surfaceக்கும் minimum friction இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா rolling friction அப்படின்னு சொல்லுவாங்க. In fact that rolling friction is much smaller than the kinetic friction. So frictionல பார்த்தீங்கன்னா rolling friction kinetic friction கம்பேர் பண்ணும்போது kinetic frictionோட rolling friction வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா kinetic friction அப்படின்னும் போது உங்களுக்கு வீல் இருக்காது. ஸோ அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் rolling friction அப்படின்னும் போது உங்களுக்கு அதில் வீல் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ எது ஹையஸ்ட் அப்படின்னு கேட்கலாம், ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குமோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் வந்து ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we will discuss that. ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரோலிங் ஃப்ரிக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி வந்து இந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ வீல் இல்லாமல், ஸோ வீல் இல்லாமல் சில பிளேஸில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதிகமாக இப்போ ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று பியரிங்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. பியரிங்ஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீலில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும், உள்ளே வந்து பால்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த வீலுக்கு மிடில் வந்து பால்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஏன்னா அந்த வீல் வந்து ரொட்டேஷன் ஆகிறதுக்கு, ஈஸியாக ரொட்டேஷன் ஆகிறதுக்கு பால்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பியரிங்ஸ், அதான் பியரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக அந்த வீல் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஷார்ட் ஆன்சரில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பியரிங்ஸ் ஈஸியான மெத்தட். இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன் சம் கேசஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி வாக்கிங் த பாசிபிள் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ்.
ஸோ நம்ம வாக் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ வெஹிக்கிள் இப்போ பைசைக்கிள் கார் கேன் பி மூவ் பிகாஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். ஸோ பைசைக்கிள் மூவ் ஆகுது, கார் மூவ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த டயர் அண்ட் ரோடு. ஸோ டயருக்கும் ரோடுக்கு இடையிலான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு காரும் பைசைக்கிள்ஸும் வந்து மூவ் ஆகும். இந்த பிரேக்கிங் சிஸ்டம் த கைனடிக் ஃப்ரிக்ஷன் பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ அதே போல் பிரேக்கிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் போடும், சைக்கிளில் போயிட்டுருக்கோம், சைக்கிளில் போடும்போது பிரேக் போடும். ஸோ பிரேக் போடும்போது என்ன ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஆஸ் வி ஹேவ் ஆல்ரெடி சீன் தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன் டு எஃபெக்ட் whenever there is relative motion between the two surface. ஸோ ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையிலான ரிலேட்டிவ் மோஷன் வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ in big machines used in the industries, the relative motions between the different parts of the machine produce unwanted heat which reduces efficiency. So to reduce this kinetic friction, so lubricants are also used. So already the bearings சொன்ன இன்னொரு மெத்தட் பார்த்தா lubricants means oils யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணால் அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா சொரசொரப்பான பகுதியில் தான் ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த சொரசொரப்பத்தோட தன்மை வந்து குறைஞ்சிடும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட், முக்கியமான மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பியரிங்ஸு, இன்னொன்று வந்து லூப்ரிகன்ஸ். இதான் வந்து லூப்ரிகன்ஸுக்கான பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர்ஸ் பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் வித்தவுட் ஆயில் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், வித் ஆயில் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் த லூப்ரிகன்ஸான பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பால் பியரிங்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கீழே இந்த பியரிங்ஸான தியரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த பால் பியரிங்ஸ் அப்படின்னா திஸ் ப்ரொவைட்ஸ் அனதர் எஃபெக்டிவ் வேஸ் ரெடியூஸ் த கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இன்னொரு வேஸ் பார்த்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான மெத்தட் பார்த்தோன்னா பியரிங்ஸ். ஓகே, machines, if all bearings are fixed between the two surface, during the relative motion only rolling friction comes into effect and not kinetic friction, as well as seen earlier the rolling friction is much smaller than the kinetic friction. So bearings நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா kinetic friction வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், kinetic friction வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சைக்கிளில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பியரிங்ஸ் அப்படின்றத பார்த்துருப்பீங்க, உள்ள பால்ஸ் மாரி சின்னதாக குண்டாக சின்னதாக இருக்கும். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து தேஞ்சு போயிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சைக்கிளில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அந்த பால்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து குறையும். ஸோ இது எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னா பியரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ பியரிங் யூஸ் பண்ணால் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பிக்சரில் பார்த்தீங்கன்னா பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பியரிங்ஸ் அப்படின்றது. During the time of Newton's and Galileo, frictional forces was considered one of the natural force like gravitational force. But ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒருத்தரை பார்த்துங்க, எல்லாமே பியரிங்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ in the 20th century, the understanding of the atoms, electrons and protons are changed perspective. The frictional force is actually electromagnetic force between the atoms and two surfaces. Underline பண்ணுங்க, friction forces is actually the electromagnetic force between the எதுக்கு electromagnetic force அப்படின்னா atoms and the two surfaceக்கான electromagnetic force. ஓகே, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ த எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ். ஈவன் when the polished surface have irregularities on the surface, the microscopic level has been shown in the figure. அது பிக்சரில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து. ஓகே, good evening dear 12th standard students. Today we will discuss the subject is physics. 12th standardல physics நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம 2 யூனிட் பார்த்தாச்சு, 2 யூனிட்டுக்கான குவார்டர்லி எக்ஸாமும் நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகே, இன்னும் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம், அதனோட கண்டினியூவேஷன் 3rd யூனிட் மேக்னட்டிசம். ஸோ டேக் யுவர் புக், see that chapters, 3rd chapter, that is magnetism and magnetic effects of the electric current. So magnetism அப்படின்னா என்னது, ஸோ அதில் வந்து magnetic effects of the electric currents. ஸோ எலக்ட்ரிக் கரண்டில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் மேக்னட்டிசமால் அப்படின்றத எனக்கு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன லேர்னிங் அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அதில் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த மேக்னட்டிசம். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே வந்து ஆல்ரெடி கூலம்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதே தான் மேக்னட்டிசம்னு நம்ம எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி படிக்கிறோம் அப்படின்னா மேக்னட்டிசம் இல்லாமல் படிக்க முடியாது, மேக்னட்டிசம் படிக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் படிக்க முடியாது, எல்லாமே ரிலேட்டட். ஸோ எலக்ட்ரிசிட்டியில் என்னென்ன படிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ மேக்னட்டிசம்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கூலம்ஸ் அப்படின்றவர் எலக்ட்ரிசிட்டிலையும் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு மேக்னட்டிசம் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் கூலம்ஸ்லாம் படிச்சிருப்போம். இதில் அதே போல் ஸ்டேட் த கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வரும் மேக்னட்டிசமில், அதை நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல்ஸ், மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம், டேஞ்சன்ட் லா, டேஞ்சன்ட் கால்வாமீட்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், சசபிலிட்டி, பெர்மியபிலிட்டி வேல்யூ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஹிஸ்டீரிசிஸ், ஹவு டு சேஞ்ச் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் ஹிஸ்டீரிசிஸ், அதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அண்ட் சர்க்குலர் காயில்னா என்னென்னு பார்க்க போகிறோம், பயர் சேவர்ஸ் லா.
current loop, solenoid, cyclotron என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டங்க் ஃபார் த கரண்ட் லூப்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மூவிங் காயில், கேலோமீட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம அவுட்கம்ஸ் என்ன இந்த லெசன் படிக்கும்போது என்னென்ன அவுட்கம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட். Introduction to the magnetism. So magnets is no doubts its behavior with the attractive force. Magnet அப்படின்னா உங்களுக்கு தெரியும். So only attract force. The world enjoys its benefits to lead modern luxuries of life. The study of magnets fascinated scientists and around the globe for many centuries and even now. The door for the research for the magnets is still open. So நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மேக்னெட்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான அது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்ஸுக்கு பார்த்தோன்னா 2 போல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நார்த் போல்ஸ் இருக்கும், சவுத் போல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டை நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா எந்தெந்த போல்ஸ் எந்த சைடு இருக்கும் அப்படின்னா நார்த் போல் சவுத் சைடு தான் உங்களுக்கு வந்து மேக்னெட் நிற்கும் அப்படின்ற பார்த்துருக்கோம். ஓகே, அதே போல் 2 மேக்னெட்ஸ் நம்ம கொண்டு வரும்போது எதாவது அட்ராக்ட் பண்ணும், எதாவது ரிப்பல்சிவ் பண்ணும் அப்படின்றத நம்ம அதில் படிக்க போகிறோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் ரிப்பல்சிவ் பண்ணும், நெகட்டிவ் டெர்மினல்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத படிச்சிருப்போம். அதே போல் மேக்னெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 சேம் போல்ஸ் ஃபார் நார்த் 2 மேக்னெட்ஸ் இந்த மேக்னெட்டோட ஒரு மேக்னெட்டோட நார்த் சைடு இன்னொரு மேக்னெட்டோட நார்த் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ரிப்பல்சிவ் பண்ணும். ஸோ இந்த மேக்னெட்டோட நார்த் சைடு இன்னொரு மேக்னெட்டோட சவுத் சைடு கொண்டு வந்து அட்ராக்ட் பண்ணும். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸோட மேக்னெட்ஸ். ஓகே, இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி சில சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேக்னெட்ஸ் அதெல்லாம் என்னென்னு படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பேர்ட்ஸுக்கு அதே போல் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜீப்ரா ஃபின்ச்சஸ். ஃபார் ஏ ஜீப்ரா ஃபின்ச்சஸ் பேர்ட் டியூ டு த ப்ரோட்டீன் cytochromes that is Cry4 present in retina. It uses earth magnetic field as a navigation. So இந்த ஐயில் வந்து CRY4 present in the retina. CRY4ன்ற வேல்யூ கெமிக்கல் இருக்குது. ஸோ அதன் மூலமாக அது வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு so magnetism is everywhere from the tiny particles like electrons to entire universe. So magnetism அப்படின்றது ஸோ எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து என்டையர் யூனிவர்ஸ். மேக்னட்டிசம் இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துட்டாலும் அதில் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு இருக்கும். மேக்னட்டிசம் அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுலேயும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி the word magnetism was derived from the iron ore magnetite. ஸோ மேக்னெட் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe3O4. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்னெட் வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்னெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அயன் அண்ட் ஆக்சிஜன், தட் இஸ் Fe3 and O4. In olden days, magnets were used in the magnetic compass for the navigation. The magnetic therapy treatment also used for the magic shows. அதேபோல் magnetic treatment நிறைய மேஜிக் ஷோவில் magnetic treatment வந்து யூஸ் பண்ணுறாங்க. In modern days, most of the things we use in our daily life contain magnets. மோட்டார் சைக்கிள் டைனமோ ஸோ எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் டைனமோவில் சைக்கிளோட டைனமோவில் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லவுட் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுறாங்க, மேக்னெட்டிக் டேப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன்ஸில் மேக்னெட்ஸ். எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லையும் மோஸ்ட்லி மேக்னெட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஹெட்ஃபோன்ஸ், சிடி, பென் ட்ரைவ்ஸ், ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், ரெஃப்ரிஜரேஷன், டோர் அண்ட் ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லையும் மோஸ்ட்லி மேக்னெட் இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. Earlier both electricity and magnetism were throughout the 2 independent branches of physics. That is 1820 Oersted observed that the deflection of the magnetic complex needle kept near the current carrying current. ஸோ என்ன பண்ணோன்னா Oersted என்ன பண்ணால் மேக்னெட்டிக் நீடில் பக்கத்தில் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு போகும்போது அது டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்றத ஃபைன் பண்ணார். ஓகே, திஸ் யூனிஃபைட் 2 different branches எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் as single சப்ஜெக்ட், தட் இஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஸோ இவர் தான் என்ன பண்ணாமல் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்றத எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்றத 2 சேர்த்து கொண்டு வந்தார். இன் திஸ் யூனிட் பேசிக்ஸ் த மேக்னெட்ஸ் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கிவன். மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்காங்க. லேட்டர் ஹவு எ கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஹியர் ஒன்லி ஸ்டடி த கரண்ட் நாட் டைம் வேரிங் கரண்ட் இஸ் கன்சிடர் பிஹேவ்ஸ் லைக் மேக்னெட் இஸ் ப்ரெசென்ட். ஸோ என்னென்ன மேக்னெட்ஸ் எதெல்லாம் மேக்னெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ். இது வந்து ஒரு பிக் கொஸ்டினை கேட்டுருக்காங்க. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா அது அந்த மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்டு இன் லோவர் classes we have noticed that needle magnetic complex or freely suspended magnet comes to rest in position with approximately along the geometrical north. இப்போ காம்ப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம டிஃப்ளெக்ஷன் பண்ணி விட்டோம்னா அந்த மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் ரெஸ்ட்டுக்கு வரும்போது எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் சைடில் தான் இருக்கும். ஸோ நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன் ஆஃப் த எர்த். ஸோ வில்லியம் கில்பர்ட் in 1600 proposed that Earth itself behaves like a gigantic powerful bar magnet, but this theory it is not successful because temperature inside the Earth is very high, and so it is not be possible for the magnet to retain its magnetism. So William Gilbert என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா
இப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் எர்த்தில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஹேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட் எனர்ஜி இருக்கும். ஸோ அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏன்னா ஹீட் அதிகமாச்சுன்னா என்னென்னா மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி டிசப்பியர் ஆகிடும். ஸோ மேக்னெட்டிக் ஹீட் அதிகமாக மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி டிசப்பியர் ஆகிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த மேக்னெட்டை வந்து அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா அந்த மேக்னெட்டிக் வந்து மேக்னெட்டிக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிசப்பியர் ஆகிடும். ஸோ இதில் என்ன அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கில்ஃபோர்ட் earth is very high and so it is will not be possible for the magnet retain this magnetism. ஸோ அதில் வந்து ஹார்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் மேக்னெட்டிக் வந்து இருக்காது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கோவர் சஜஸ்ட் the earth's magnetic field is due to the hot rays coming out from the sun. These rays will heat up the air near the equator region. உங்களுக்கு அதிகமாகும். Once air becomes hotter it rises above and will move towards the northern and southern hemisphere and electrified. ஸோ இந்த தியரிஸ்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் நார்த் போல் அண்ட் magnetic complex needle is attracted towards the magnetic south pole of the earth which is near the geographic north pole. Similarly the south pole of the magnetic complex needle is attracted towards the geographic north pole on the attract pole. So for the earth with is near magnetic north, the branch of physics which deals with the earth magnetic field. So earth magnetic field deals பண்ணாங்கன்னா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா geomagnetism and terrestrial magnetism அப்படின்னு சொல்றாங்க. So there are the three quantities required for the specific the magnetism, that is magnetic declination and magnetic dip and inclination, horizontal component of the earth magnetic field. இதை மார்க் பண்ணிங்க. இதை கேட்கறதுக்கு சான்ஸ் இந்த 3 பாயிண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு day and night occur because the earth spins about an axis called the geographical axis. The vertical plane passing through the geographic axis called as a geographical meridian and great circle. So geographical meridian கேட்டாங்கன்னா ஸோ இதில் வந்து எழுதிங்க ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் கிரேட் சர்க்கிள் perpendicular to the earth's geographic axis called the geographic equator. The straight line which connect magnetic poles of the earth is known as magnetic axis. இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. The straight line which connects the magnetic poles of the earth is known as a magnetic axis. The vertical plane passing through the magnetic axis is called a magnetic meridian. And great circle perpendicular to the earth's magnetic axis is called the magnetic equator. So magnetic meridian கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. magnetic equator ஷார்ட் ஆன்சரில் கேட்டாங்கன்னா magnetic meridian கேட்டாங்கன்னா a vertical plane passing through the magnetic axis. ஸோ மேக்னெட்டிக் ஆக்சிஸில் வெர்டிகல் பிளேன் பாஸ் ஆகுதுன்னா அது மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிரேட் சர்க்கிள் பர்பண்டிகுலர் டு த எர்த் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் கால்ட் அஸ் அ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். when the magnetic needle is freely suspended, the alignment of the magnet does not exactly lie along the geographical meridians. The angle between the magnetic meridian at a point and geographic meridian is called as declination or magnetic declination. What is declination or magnetic declination கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. The angle between the magnetic meridianuக்கும் geographical meridianuக்கும் இடையிலான ஆங்கிள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கான ஆங்கிள்? ஸோ மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியோகிராபிக்கல் மெரிடியனுக்கான ஆங்கிள் தான் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மார்க் பண்ணிங்க. அட் ஹையர் ஸ்டடீஸ் where near the equator the declination is smaller, in the declination is the angle subtended by the earth total magnetic field B with the horizontal direction in the magnetic meridian is called as dip or magnetic inclination. So dip and magnetation என்ன அப்படின்னா the angle subtended by the earth total magnetic field B with the horizontal direction of the magnetic meridian is called as dip or magnetic inclination. ஸோ இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்க்ளினேஷன் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து டிப்புக்கான டெஃபினேஷன் இது ஷார்ட் ஆன்சர் கேட்பாங்க. மூணுத்தையுமே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்க்ளினேஷன், டிப்பு அண்ட் அனதர் ஒன் இஸ் மேக்னெட்டிக் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது கேட்கறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இந்த டெஃபினேஷன் எல்லாமே ப்ரூவாக பண்ணிங்க பிளாக்ல கொடுத்துருக்குறது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேக்னெட்ஸ். ஸோ மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சம் பேசிக் டெர்மினாலஜி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்டு டிஸ்கிரைபிங் பார் மேக்னெட். ஸோ பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்துகிட்டா இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ பிக்சர் எடுத்துங்க. ரெண்டு மேக்னெட் அப்படின்னு எடுத்துட்டாலே ரெண்டு போல் இருக்கும். ஒரு நார்த் போல் இருக்கும், ஒரு சவுத் போல் இருக்கும். ஸோ அதில் நார்த் போல் எடுத்துருக்காங்க, சவுத் போல் எடுத்துருக்காங்க. சென்டர் வந்து ஜோ அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஓ அண்ட் சவுத் போல் இஸ் லென்த் எல் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் அண்ட் சென்டர் ஓ இஸ் எல் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L அப்படின்னு வரும். கன்சிடர் a bar magnet as shown. This is வந்து ஒரு bar magnet. Okay, let QM be the pole strength. So QM அப்படின்றது இதான் வந்து போல். ஸோ ரெண்டு
மேக்னெட்டோட எண்ட் சைடு தான் வந்து போல் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ this is வந்து நார்த் போல், this is வந்து சவுத் போல். let Qm be the pole strength. it is also called as magnetic charge அப்படின்னு சொல்லுவாங்க. magnetic charge அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா ரெண்டு போல் சைடு, ரெண்டு எட்ஜில் இருக்கும். ஓகே, ஆஃப் த மேக்னெட்டிக் போல். அண்ட் let L be the distance between the geometrical center of the bar magnet. ஸோ Lன்றது சென்டர் ஆஃப் த மேக்னெட்டோட ஜீரோவுக்கும் நார்த் போலுக்கும் L டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே போல் சவுத் போலுக்கும் சென்டருக்கும் உள்ள L டிஸ்டன்ஸ் இருக்கும். And one end of the pole, the magnetic dipole moment is defined as product of its pole strength and magnetic length. இப்போ magnetic dipole moment அப்படின்னா என்ன அப்படின்னா it is defined as product of its pole strength. pole strength அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜில் இருக்கும், மேக்னெட்டோட எட்ஜில் இருக்கும், pole strength இருக்கும். அண்ட் மேக்னெட்டிக் லென்த், ஸோ அந்த மேக்னெட்டோட லென்த், டோட்டல் லென்த். ஸோ ரெண்டுத்துக்குள்ள ப்ரொடக்ஷன் தான் என்ன சொல்லும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் எழுதணும். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ டெஃபினேஷன் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. தட் இஸ் Q and D. P is equal to Q and D. So where D is the vector drawn from the south pole to the north pole and its magnitude value is that is 2L. magnitude கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா மாடுலஸ் வேல்யூ இங்கே போடணும், D ஓட வேல்யூ. the magnitude of the magnetic dipole moment is Pm is equal to that is 2QL. the SI unit of magnetic moments also very important. unit கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. magnetic moment ஓட யூனிட் A m square, ampere meter square. So SI unit of magnetic moment is ampere meter square. Note that the direction of the magnetic moment is from south pole to north pole. So direction of the magnetic moment எங்க அப்படி இருக்கும்னா சவுத் போல் வந்து நார்த் போலுக்கு தான் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் எந்த லைனில் இருக்கும்னா சவுத் போல் வந்து நார்த் போல் இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ அதே போல் மேக்னெட்டிக் மொமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சவுத் போல் டு நார்த் போல் ஞாபகம் வச்சுக்கோம். Next, magnetic field. The magnetic field is the region or space around every magnet within which its influence can be felt by keeping another magnet. Another magnet region. The magnetic field B at point defined as force experienced by the bar magnet, that is unit of force. That is magnetic field strength is equal to L by Qm F vector, that is unit is N ampere, Newton ampere in one, meter in one. This unit also very important. Next, types of magnets. The magnets classified into two types, that is natural magnet and artificial magnet. Natural magnets அப்படின்றது நம்ம நேச்சுரலாக பூமியில இருந்து நம்ம எடுக்கிறது. artificial magnets அப்படின்றது நம்மளா கிரியேட் பண்ண, நம்மளா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. This is artificial magnets. For example, iron, cobalt, nickel, etc. So இது எல்லாமே natural magnets. So iron, cobalt, nickel எல்லாமே natural magnets are all the natural magnets. The strength of the natural magnets are very weak and the shapes of the magnet are irregular shape. So irregular shape இருந்தனா magnets அதுங்க வந்து strength வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. So artificial magnets are made by the as in the to have desired shape. கரெக்டான ஷேப் வந்து நம்ம இப்போ ஒரு மேக்னெட் அயன் எடுக்கிறோம் பூமியிலேருந்து, அப்படி இல்லை காப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டான ஷேப் இல்லை அப்படின்னா அந்த மேக்னெட்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேக்னெட் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப்பை நம்மளாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து மேக்னெட் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த பிளேஸில். ஓகே, have desired shape and strength. If the magnet is in the form of rectangular shape or cylindrical shape, then it is known as bar magnet. ஸோ ஒரு மேக்னெட் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்லையும் cylindrical ஷேப்லையும் இருந்ததுன்னா that is called as bar magnet அப்படின்னு சொல்லுவோம். This is the bar magnet. So this is a magnetic needles. இது எல்லாமே this is a magnetic field lines எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. So this is a magnetic field lines. ஓகே, எப்பயுமே magnetic field lines எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த் சைட்லேருந்து சவுத் சைடில் தான் இருக்கும். So this is a magnetic field lines. ஸோ நார்த் டு சவுத் சைடில் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இங்கே எங்கே வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்னா அதனோட போல்டு தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ magnet. The following are the properties of magnets. First one பார்த்தீங்கன்னா the freely suspended bar magnet will always point along the north to south direction. எப்பயுமே ஒரு பார் மேக்னெட்டை நம்ம தொங்க விடுறோம் அப்படின்னா அது வந்து நார்த் டு சவுத் டைரக்ஷனில் நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், a magnet attracts another magnet or magnet substance towards itself. ஸோ ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த மேக்ஸிமம் நியர் த எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட். எப்பயுமே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டில் அதனோட போலில் தான் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த மேக்னெட்டில் தான் ஃபோர்ஸஸ் அதனோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். when a bar magnet is dipped into the iron filling
they are cling to the ends of the magnets. இப்போ அயானில் வந்து நம்ம மேக்னெட்ஸை முக்கிய எடுத்தோம் அப்படின்னா ஸோ எங்கே அதிகமாக அந்த அயான்ஸ் வந்து ஒட்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜில் தான் அதிகமாக அயான்ஸ் வந்து ஒட்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பார் மேக்னெட் எடுத்துகிட்டு நீங்கள் அயானை வந்து ஒர்க் பண்ணிச்சுன்னா அதில் எட்ஜில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த போலில் தான் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து நார்த் போல் சவுத் போல் ரெண்டு போலில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் போகும். நார்த்துலேருந்து உங்களுக்கு சவுத்தில் தான் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து உங்களுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மேக்னெட் இஸ் broken into pieces. இப்போ மேக்னெட்டை வந்து நம்ம கட் பண்ணுறோம், ஒரு பார் மேக்னெட் இருக்குது. ஸோ அந்த பார் மேக்னெட்டை நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ண ஒரு போர்ஷன் வந்து அதுவும் ஒரு மேக்னெட்டாக செயல்படும். அதாவது ஒரு நார்த் சைடு சவுத் சைடு இருக்குது அப்படின்னா ஒரு மேக்னெட்டில், ஸோ திஸ் இஸ் பார் மேக்னெட், நார்த் சைடு சவுத் சைடு இருக்குன்னா இந்த மேக்னெட்டை நம்ம ரெண்டாக நம்ம கட் பண்ணாலும் ஸோ இந்த மேக்னெட் என்ன ஆகணும் அப்படின்னா திஸ் ஆல்சோ நார்த் சைட் இது சவுத் சைடாக உங்களுக்கு மாறிடும். இது ஒரு மேக்னெட்டாக மாறணும். அதே போல் இதை நம்ம கட் பண்ணாலும் இது நார்த் சைட் சவுத் சைடாக உங்களுக்கு மாறிடும். ஸோ ஒரு எத்தனை கட் பீசஸ் ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் எத்தனை பீசஸாகவும் கட் பண்ணாலும் ஒரு பீஸும் ஒரு மேக்னெட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நார்த் சைட் சவுத் சைடாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். when the magnet is broken into pieces, each piece behaves like a magnet with poles at the ends. Okay. Next, fourth property is the two poles of the magnet have pole strength equal one in another. ஸோ ரெண்டு போலில் பார்த்தீங்கன்னா அதனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெண்டு போல், ஸோ இந்த போலில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இந்த போலில் ரெண்டு போல்லையும் அந்த மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கே எவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் இருக்கோ அதே ஈக்குவலான ஸ்ட்ரென்த் தான் சவுத் போலில் இருக்கும். நார்த் போல் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் இருக்கோ அதே ஈக்குவலான ஸ்ட்ரென்த் தான் சவுத் போல்லையும் இருக்கும். ஓகே. So fourth point. Next, fifth point, length of the bar magnet is called geometrical length, and length between the two magnetic poles is for the bar magnet. So length of the bar magnet என்ன சொல்லுவாங்க அப்படின்னா that is geometrical length அப்படின்னு சொல்லுவாங்க. So bar magnet length வந்து geometrical length, and length between the two magnetic poles, ரெண்டு magnetic poles இடையிலான length என்ன சொல்லுவாங்கன்னா it's the bar magnet is called as magnetic length அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு லென்த் இருக்குது. ஒன்று வந்து ஜியோ மேக்னெட்டிக் லென்த்து, இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் லென்த். ஜியோ மேக்னெட்டிக் லென்த் தான் பார் மேக்னெட்டோட லென்த்து. ஸோ மேக்னெட்டிக் லென்த் தான் லென்த் between the two poles. Okay. So magnetic length is always slightly smaller than the geomagnetic length. So geomagnetic length geometrical length கம்பேர் பண்ணும்போது மேக்னெட்டிக் லென்த்தோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ரேஷியோ ஃபார் த மேக்னெட்டிக் லென்த் அண்ட் ஜியோமெட்ரிக் லென்த் இஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5/6. வெரி 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 இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ கேட்கலாம் இந்த ரேஷியோ பிட்வீன் த மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியோமெட்ரிக் லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ கேட்கலாம். தட் இஸ் 5/6. தட் இஸ் மேக்னெட்டிக் லென்த் வந்து 5, தட் இஸ் ஜியோமெட்ரிக் 6. அதனால் தட் வேல்யூ இஸ் 0.833. திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்மளாம் அதெல்லாம் பார்த்தீங்க. தட் இஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த பார் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. PM whose magnetic length is D is equal to 2L and pole strength is QM கொடுத்துருக்காங்க. Compute the magnetic moment of the bar magnet when it is cut into two pieces அப்படிங்கும்போது along its length perpendicular to its length. So solution, the bar magnet is cut into two pieces along the length கட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா this is also ஆல்ரெடி சொன்னால் தான் எத்தனை கட் பண்ணாலும் அது வந்து ஒரு மேக்னெட்டாக செயல்படும். தட் இஸ் நார்த் சவுத்து தான் வரும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பாருங்கள், இதில் ஹோம் ஒர்க்காக எடுத்துகிட்டு பாருங்கள். ஏதாவது புரியலன்னா கிளாஸ்க்கு வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். when the bar magnet is cut along the axis in two pieces, new magnetic pole strength எவ்வளோ இருக்கும் அப்படின்னா that is Qm/2 அப்படின்னு வரும். that is but magnetic length does not change. so the magnetic moment is PM is equal to Q prime 2L அப்படின்னு வரும். so PM prime is equal to Qm/2L into 2L. so 1/2 இதில் இங்கே 2L இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 1/2 வெளியே எடுத்துரும் அப்படின்னா QM into 2L அப்படின்னு வரும். ஸோ 1/2 into QM2ஓட வேல்யூ இஸ் PM. So PM prime is equal to 1/PM2 அப்படின்னு வரும். This is B question. The bar magnet cut into two pieces perpendicular to the axis. So perpendicular axis கட் பண்ணும்போது this also south north, இந்த south north உங்களுக்கு ஆகும். So when the bar magnet is cut perpendicular to the axis in two pieces, magnetic pole strength will not change. Magnetic pole strength உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, but magnetic length will be off ஆகிடும். So the magnetic moments is PM prime is equal to QM into 1/2 2L. That is 1/2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா QM into 2L வரும். So QM into 2L is PM. That is PM prime is equal to 1/2 PM. உங்கள் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி வந்து மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ மேக்னெட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் இப்போ ஹோம் ஒர்க்காக எடுத்துங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இஸ் ஹோம் ஒர்க். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education.
Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.